குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அடுத்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெசனு குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ ஆட்டம் வந்து நமக்கு தெரியும், முன்னாடி 10th படிச்சிருப்பீங்க, இப்போ முன்னாடி லெசனையும் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வச்சு அதனுடைய சைஸு, அதனுடைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரானு எதை எப்படி சேஞ்ச் ஆகுது, அதோட எனர்ஜி இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கக்கூடிய தான் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். சரிங்களா? இது அடுத்து என்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துங்க மாதிரி இன்ட்ரோடக்ஷன் டு ஆட்டம் மாடல். லெட் அஸ் ரீகால் த ஹிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் மாடல் ஃப்ரம் த ப்ரீவியஸ் கிளாஸு. ஸோ இந்த முன்னாடி கிளாஸில் வைக்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், ரீகால் பண்ணுறோம். அப்படின்னா முன்னாடி கிளாஸ் என்ன பார்த்தா அப்படின்னா அவுட்டோட நம்பர் பார்த்துருப்போம், அடுத்து 1 மோல் அப்படிங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். இதெல்லாம் வச்சு இதோட சைஸை வச்சு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதான். ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், we know that all the things are made up of matter. ஸோ நமக்கு எல்லாமே தெரியும், எல்லா திங்ஸுமே பார்த்தோன்னா ஒரு மேட்டரில் தான் மேட் அப் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த மேட்டருக்கு பேசிக் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் அப்படிம்பாங்க. சரியாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். You know that all the thing are made up of matter. The basic unit of the matter all atom. சரிங்களா? இது மெயினாக பார்த்துக்குவோம். ஆல் த திங் மேட் அப் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மேட்டருக்கு பேசிக் யூனிட் இருக்குது என்னென்னு பார்த்தா ஆட்டம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் நான் 10th படிச்சிருப்பீங்க, வாட் இஸ் ஆட்டம் அப்படின்ட்டு அது கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஆட்டம் அப்படிங்கிறது எங்கே சார் டெரிவ் பண்ணி கொண்டு வந்தேன்னு பார்த்தோம்னா ஃப்ரம் கிரீக் வேர்டு, டெரிவ்டு ஃப்ரம் கிரீக் வேர்டு. இதுக்கு என்ன சார் மீனிங் பார்த்தோம்னா ஏட்டோமியோ அப்படிங்கிறது தான். ஸோ வாட் இஸ் மீன் பை ஏட்டோமியோ அப்படின்னா நான் டிவிசபிள் யூனிட்டு. சரியா? இந்த நான் டிவிசபிள் யூனிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டம் வாஸ் கன்சிடர்ட் as a நான் டிவிசபிள் யூனிட் இந்த டிஸ்கவரி ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல். ஸோ எது வரைக்கும் சார் இந்த ஆட்டம் அப்படிங்கிற நான் டிவிசபிள் பார்ட்டிகல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வரைக்குமே பார்த்தா ஆட்டம் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகலாக இருக்கும், நான் டிவிசபிள் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல். ஸோ இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டம் வந்து என்னது நான் டிவிசபிள் பார்த்தோம். ஆஃப்டர் தட் இதை கண்டுபிடிச்சது பின்னாடி என்ன சார் ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஸோ ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல் சச் as எலக்ட்ரான், புரோட்டான், அதுக்கடுத்து நியூட்ரான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஜே தாம்சன் அப்படிங்கிறது ஆட்டத்தை பற்றி சொல்கிறாரு. இதில் வந்து 3-4 சயின்டிஸ்ட் வருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னது ஆட்டம் இஸ் ஏ நான் டிவிசிபிள் பார்ட்டிகல் பார்த்துட்டோம். எது வரைக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா அப் டு டிஸ்கவரி ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல். ஆஃப்டர் தட் சப் அட்டாமிக் பார்ட்டிகல் சப் அட்டாமிக் பார்ட்டிகல் கண்டுபிடிக்கிறது ஆட்டம் வந்து நான் டிவிசிபிள் பார்ட்டிகல் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சோம், இதில் வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகல் இருக்குது அப்படிங்கிற அது என்னென்னு பார்த்தா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஜே தாம்சன் அப்படிங்கிறது கேத்தோடு எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா என்னத்தை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காங்க. ஜே தாம்சன் கேத்தோடு எக்ஸ்பெரிமெண்ட் ரிவால்வ் தட் ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் கால்டு எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் நமக்கு தெரியும், என்னென்னு போடுவோம், எலக்ட்ரான் மைனஸ்ன்னு போடுவோம் இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க, ஏஜே தாம்சன் கேத்தோடு எக்ஸ்பெரிமெண்ட் ரிவால்வ் தட் ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் தட் இஸ் கால்டு எலக்ட்ரான் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வச்சு இவர் என்ன சார் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா he proposed that atom is a positively charged sphere in which electrons are embedded like seeds in the watermelon. ஸோ இந்த சார்ஜ் பார்ட்டில் வச்சுட்டு இவர் என்ன ஆட்டத்தை பற்றி ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா ஆட்டம் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர் அப்படிங்கிறாரு. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர் அப்படிங்கிறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கலாம், பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியராக இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியரில் பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்குது, எலக்ட்ரான் ஆர் எம்பி இந்த சீட் ஆஃப் வாட்டர்மெலான் இருக்கு, எலக்ட்ரான் சீட் இருக்கு, அது மாதிரி இருக்கும். எப்படின்னா இந்த இடத்துல ஒன்று இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஜே தாம்சன் கேத்தோடு எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா ஆட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியரு. இது எலக்ட்ரான் எங்கே சார் இருக்குன்னு பார்த்தா எம்பிடியே சீட் ஆஃப் வாட்டர்மெலான் நீங்கள் குறுக்கு கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சீட் இருக்கும் இல்லைங்களா? அது பார்த்தா கோவா ஃப்ரூட்ஸ் இதுலேயும் பார்த்தோம்னா சீட் சேஞ்ச் அதே கரெக்டான ஸ்பியர்லேயே இருக்கும் இல்லையா? அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எது வரைக்கும் சார் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் கேத்தோடு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ரூதர்ஃபோர்டு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிற முன்னாடி வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ஆட்டத்தில் என்ன இருக்கும், எனக்கு ஆட்டம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியராக இருக்குதுங்கிறாங்க. அதில் வந்து எலக்ட்ரான் எம்பி வந்து சீட் ஆஃப் வாட்டர்மெலான் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு ஆட்டம் வந்து பார்த்தோன்னா நான் டிவிசபிள் ஒன்றுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா இது சப் அட்டாமிக் பார்ட்டிகல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஜே தாம்சன் கேத்தோடு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியரு. இதில் எலக்ட்ரான் எங்கே சார் இருக்குன்னு பார்த்து எம்பிடினே சீட் ஆஃப் வாட்டர்மெலான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தேர்டு வருது, அதுக்கடுத்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு லேட்டர்
ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படிங்கிறது ஆல்ஃபா நமக்கு தெரியல, ஹீலியம் 2 4 இதுதான் நமக்கு சிம்பிள் ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படிம்பாங்க. ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படின்னு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, எங்கே சொல்லுங்க, ரூதர்ஃபோர்டு ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா, அதாவது ஜே தாம்சன் சொன்னதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லேட்டர் எப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா கேத்தோட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் சார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பம்பாடிய மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் வித் கோல்டு தின் ஃபாயில் அப்படின்னு ஒரு கோல்டு ஸ்லைடு மாதிரி எடுத்துக்கிறாங்க, பேப்பர் ஷீட் மாதிரி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அந்த கீழே டயக்ராம் அதில் பார்த்துக்கலாம். ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்டு ப்ரூவ்டு தட் தாம்சன் மாடல் வாஸ் ராங்கு. இப்போ தாம்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியரு, இது எலக்ட்ரான் எம்பிடன்ஸ் 0 வாட்டர் மேலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ராங்னு ப்ரூஃப் பண்ணுறாரு யாருன்னா ரூதர்ஃபோர்டு. எந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா? ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி சார் நடத்துறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் bombarded thin cold foil with a stream of fast moving alpha particles. ஸ்ட்ரிம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த இதில் மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஸ்ட்ரிம் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படின்னு இந்த பாக்ஸ்குள்ளேருந்து வரும். ஆல்ஃபான்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த பாக்ஸ்குள்ளேருந்து வர்றதாங்க. இந்த பாக்ஸ்குள்ளே வரக்கூடிய எல்லா ஆல்ஃபா பார்ட்டிகல் எங்கே பம்பார்ட் பண்ணுறாங்க, பம்பான தாக்குறது எங்கே போய் அடிக்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டு ஃபைலில் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பாருங்கள், இன்னும் பம்பார்டு இது தின் கோல்டு ஃபாயில் வித் ஃபாஸ்ட் மூவிங் ஆல்ஃபா பார்ட்டிகல். இட் வாஸ் அப்சார்வ் த ஃபாலோயிங். அப்சர்வ் தட் ஃபஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் பாஸ் த்ரூ த ஃபாயில். மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன சார் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஃபாயில் வெளியே பாஸ் ஆகிட்டு வெளியே போய் இந்த வளைய மாதிரி கொடுத்துருங்க. அதில் பாருங்கள் எல்லாமே போய் ஸ்டாராக இருக்குது இல்லையா? அதுக்கு சம் ஆஃப் தென் வேர் டிஃப்ளெக்டட் த்ரூ த ஸ்மால் ஆங்கிள். சம் ஆஃப் த இது மட்டும் டிஃப்ளெக்ட் ஆகுது, அதை பட்டு சிதறுது அப்படிங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் சார், இந்த பார்ட்டிகல் பட்டு டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே ஸ்மால் ஆங்கிளில், இதுதான் உங்களுக்கு ஸ்மால் ஆங்கிள் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்க. வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல் ஆர் ரிஃப்ளெக்டட் 180 டிகிரி. ஸோ 180 டிகிரி அப்படி இந்த சொல்லலாமா? ஸோ 180 டிகிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்கிறாங்க, மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து என்னது ஃபாயில் வழியாக பாஸ் ஆகிட்டு வெளியே போகுது அப்படிங்கிறாங்க. சம் ஆஃப் த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஃப்ளெக்ட் ஆகிட்டு ஸ்மால் ஆங்கிள் டிஃப்ளெக்ட் ஆகி போகுது. வெரி ஃபியூ பார்ட்டிகல் மட்டும் இதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு 180 டிகிரிக்கு போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஸோ எல்லாத்தையுமே பார்த்தா மேடப் ஆஃப் மேட்ரு, அதுக்கு பேசிக் யூனிட் ஆட்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம் அப்படிங்கிறது பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படின்னு பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ்ங்கிறது எங்கே மென்ஷன் ஆகுது, வெரி ஃபியூ பார்ட்டிகல் மட்டும்தான் 180 டிகிரி அந்த நேராக பாசிட்டிவ் போய் அட்டாக் ஆகுது. ஸோ நமக்கு தெரியும் சேம் சைன் அதுனா ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? இப்போ பாசிட்டிவ் ரெண்டுமே பார்த்தோன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு 180 டிகிரி போகுது, மீதி எல்லாமே பார்த்தோன்னா பாஸ் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ என்ன மீனிங் அந்த இடத்துல, ஸோ இப்போ அந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா அந்த ஒரு ஃபியூ இடத்துல மட்டும் பிளேஸில் மட்டும்தான் பாசிட்டிவ் இருக்குது, மீதி எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ தெளிவாக பார்த்து மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் பாஸ் த்ரூ த ஃபாயில், எது இந்த ஸ்டார்லாம் இருக்குல்லையோ இது வந்து உங்களுக்கு போகுது. சரிங்களா? அடுத்து சம் ஆஃப் த வேர் டிஃப்ளெக்டட் த்ரூ த ஸ்மால் ஆங்கிள், அது இந்த செகண்ட் பாயிண்ட். இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது சொல்லலாம், தேர்டு பாயிண்ட்டு. சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ஸ்பீராக இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எம்பிட்டாக இருக்குங்கிறாங்க, அது தப்பு அப்படிங்கிறாங்க. பட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டம் வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகலாக இருக்குது, அதில் பாசிட்டிவ் அப்படிங்கிறது வெரி ஃபியூ பிளேஸில் மட்டும்தான் இருக்குது, அது எங்கே சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க, மீதி எல்லாமே எலக்ட்ரானாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ ஆல்ஃபாங்கிறது பாசிட்டிவ், எலக்ட்ரான் நெகட்டிவாக இருக்கனால பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸி அப்சர்வ் ஆகும், இதே பாசிட்டிவ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா அவர் அதை ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ அடுத்தது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் திஸ் அப்சர்வேஷன். ஸோ இந்த 3 பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் திஸ் அப்சர்வேஷன் he proposed that in an atom there is a tiny positive charged nucleus and the electron are moving around the nucleus அப்படிங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், ஸோ இது இங்கே பாசிட்டிவ் இருக்குது. பேஸ்ட் ஆன் திஸ் அப்சர்வேஷன்
he proposed that in atom there is a tiny positive charged nucleus and இங்கே தான் நியூக்ளியஸ் தான் பாசிட்டிவ் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா எலக்ட்ரான் மூவிங் அரௌண்ட் த நியூக்ளியஸ், எலக்ட்ரான் எங்கே சார் இருக்குது, இந்த நியூக்ளியஸ் சுற்றி அரௌண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இங்கே தான் உங்களுக்கு எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கே அரௌண்ட் த நியூக்ளியஸ் வித் ஹை ஸ்பீடில் வந்து அரௌண்ட் நியூக்ளியஸ் சுற்றிக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, the theory of electromagnetic radiation state that the moving charged particle should continuously lost its energy. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறேன் உனக்கு, ஸோ இப்போ எலக்ட்ரான் வந்து என்ன சுற்றி அரௌண்ட் நியூக்ளியஸில் இருக்குது. ஸோ இப்போ என்ன உங்களுக்கு பர்டிகுலர் திடீர்னு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், ஸோ எனர்ஜி லாஸ் பண்ணக்கூடியது என்னவா மாறுதுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனாக மாறுது அப்படிங்க. ஸோ அப்படி மேக்னெட்டிக் ரேடியேஷனாக மாறும்பொழுது பார்த்தோம்னா எலக்ட்ரான் என்ன இருக்குது, ரிவர்ஸில் வருது, சுற்றி எனர்ஜி லாஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகுதுங்க. ஸோ இப்போ என்னது அரௌண்ட் த நியூக்ளியஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு, ஸோ சென்டரில் பாசிட்டிவ் இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து சுற்றிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ சுற்றிட்டு இருக்குது, இங்கே எலக்ட்ரான் இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இதுவே இப்போ பாருங்கள், முன்னாடி பார்த்தோம் இல்லையா பாசிட்டிவ், இது சுற்றி எலக்ட்ரான் எம்பிட்டட் ஆகிட்டு இருக்குது, பர்டிகுலர் எனர்ஜி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், the theory of electromagnetic radiation state that a moving charged particle should continuously lose its energy in the form of radiation. சரி, இப்போ என்ன எலக்ட்ரான் என்னவாக இருக்குது, ரிவர்ஸாக வருது அப்படின்னா, இப்போ நம்ம முன்னே பார்த்துருவோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருக்கும் அட்ராக்ட் ஆகும் இல்லையா. நெகட்டிவ் தான் ரிப்பிள் ஆகும், பாசிட்டிவ் ரிப்பிள் ஆகும். ஸோ இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்கும்போது ரெண்டுமே அட்ராக்ஷன் ஆகும்போது இந்த எலக்ட்ரான் என்ன இருக்கும், எனர்ஜி லாஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸாக வரலாம். இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இந்த theory of electromagnetic radiation state that the moving charged particle should continuously lose its energy in the form of radiation. ரேடியேஷன் எனர்ஜி லாஸ் பண்ணி எப்படின்னா ரேடியேஷனை லாஸ் பண்ணுது. அது எப்படி சார் வரும்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து எலக்ட்ரானு ரிவர்ஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ ரிவர்ஸாக வந்துச்சு அப்படின்னா என்ன எனர்ஜி லாஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு இங்கே இருக்கிற மைனஸ் ரெண்டும் சேர்ந்தமாக மாறும், ஜீரோவாக மாறும் இல்லையா. அதான் கொடுத்து அப்போ இதுவுமே தப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ therefore the moving electron in atoms should continuously lose its energy and finally collide with the nucleus resulting in the collapse. ஸோ இப்போ எனர்ஜி லாஸ் பண்ணிட்டே வந்துட்டு இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா ஃபைனலாக ரிசல்ட் கொலாப்ஸ் ஆகிது, ஆட்டம் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அது என்னது ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுமே ராங்குன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா however this does not happen and the atom are stable. Moreover, this model does not explain the distribution of electron around the nucleus in their energy. ஸோ என்ன சொல்கிறாங்க, moreover this model does not explain this. அப்போ இந்த ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்கிறாங்க, உனக்கு கரெக்டான எனர்ஜியில் எலக்ட்ரான் நியூக்ளியஸில் அரௌண்ட் ஆகிறது பற்றி கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. moreover model does not explain the distribution of electron around the nucleus and their energy. இந்த நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான் அரௌண்டில் இருக்குங்கிறாங்க, அந்த எனர்ஜி எவ்வளோ எனர்ஜியில் இருக்குங்க பற்றி இது இவர் சொல்லவே கிடையாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அடுத்து போர் ஆட்டம் மாடல். இந்த போர் ஆட்டம் மாடல் இவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து அடுத்து வராது. ஃபஸ்ட்டு பார்த்தது நான் டிவிசிபிள் பார்த்தோம், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம என்னென்னு பார்த்தோம், நான் டிவிசிபிள் பார்ட்டி பார்த்தோம். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தோம், நமக்கு இது வந்து சப்பாட்டாமிக் மாட்டில் இருக்குதுன்னு பார்த்தோம், அதில் எலக்ட்ரானு புரோட்டானு அதுக்கடுத்து நியூட்ரான் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, ஜே தாம்சன் என்ன சொன்னார், ஆட்டம் இது பாசிட்டிவ் சார்ஜஸ் ஸ்பியர், இதில் எலக்ட்ரான் எங்கே இருக்குது, சீட் ஆஃப் வாட்டர் மெலன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதை ராங்குன்னு சொல்லிவிட்டு ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்கிறாரு, எலக்ட்ரான் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எங்கே இருக்குது அப்படின்னா ஆட்டம் அப்படிங்கிறது சும்மா ஸ்பியரு, அதில் இந்த சென்ட்ரல் நியூக்ளியஸ் அது பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க, அரௌண்ட் நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறாங்க, சம் எனர்ஜியில் சுற்றிக்கிட்டே இருக்குங்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே அட்ராக்ட் ஆகிறதுனால அந்த எலக்ட்ரான் என்னவா மாறுவாங்க, திடீர்னு ரிவர்ஸாக மாறி எனர்ஜி லாஸ் பண்ணிவிட்டு என்ன ஃபார்மில் ரேடியேஷன் ஃபார்மில் எனர்ஜி லாஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு கொலாப்ஸ் ஆயிரும், அப்போ ஆட்டம் இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டாங்க. ஸோ இதெல்லாமே ஓவர் கம் பண்ணி அடுத்து யார் வராங்கன்னா ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. சாரி, போர் அப்படிங்கிற நீல்ஸ் போர் அப்படிங்கிறது வராரு. ஸோ the work of Planck and Einstein showed that the energy of electromagnetic radiation is quantized. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, உனக்கு பிளாங்க் அண்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறவர் மேலே இருக்கிறது எல்லாமே ஓவர் கம் பண்ணிட்டு எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்
எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இஸ் குவான்டைஸ்டு. ஸோ அந்த ரேடியேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது குவான்டைஸ், அதாவது கணக்கிடக்கூடிய அளவாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. யூனிட் என்ன பார்த்தா ஹச்சுங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூங்கிறது ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருங்க பாருங்க. where V is a frequency of radiation and H is Planck constant. அது value 6.626 into 10 to the power minus 34 joule second. Extend the Planck quantum hypothesis. ஸோ போர் அப்படிங்கிறது இந்த பிளாங்க் குவாண்டம் ஹைப்போதசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி எனர்ஜியில் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, எலக்ட்ரான் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா, extending Planck quantum hypothesis to the energy of atom, Niels Bohr proposed a new atomic model for the hydrogen atom. This model is based on the following assumption. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, உனக்கு நீல்ஸ் போர் அப்படிங்கிறது ப்ரொப்போஸ் நியூ அட்டாமிக் மாடல் ஃபார் த ஹைட்ரஜன் ஆட்டம். திஸ் மாடல் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் அசம்ஷன். ஸோ அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தை வச்சு இவர் என்ன பண்ணுறாரு, ஆட்டம் இருக்குது, அது நியூக்ளியஸ் எலக்ட்ரான் எங்கெங்கே இருக்குது, எந்த எனர்ஜியில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் சம் அசம்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்து எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் ஆர் குவான்டைஸ்டு. நோட் பண்ணிங்கன்னா 1 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் ஆர் குவான்டைஸ்டு, ஒரு எலக்ட்ரான் வந்து எந்த எனர்ஜி லெவல் இருக்குது அதாவது மதிப்பிடக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ த எலக்ட்ரான் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இந்த சடன் ஃபிக்ஸட் சர்க்குலர் பாத் ஆர் கால்டு ஸ்டேஷனரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டம் இருக்குது அப்படின்னா இது நியூக்ளியஸ். ஸோ இது ஒரு எனர்ஜி லெவல்னு சொல்லலாம், இது ஒரு எனர்ஜி லெவல்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் குவான்டைஸ்டு. செகண்டு த எலக்ட்ரான் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சடன் ஃபிக்ஸ்டு சர்க்குலர் பாத்து. ஸோ இந்த இதுலேயும் இருக்கலாம் ஆர் இதுலேயும் இருக்கலாம், இதில் தான் உங்களுக்கு எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது சடன் ஃபிக்ஸ்டு சர்க்குலர் பாத் அப்படிங்கிறாங்க. அதே என்ன சொல்கிறாங்க, சர்க்குலர் பாத் ஆர் கால்டு ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படிங்கிறாங்க. ஸோ த எலக்ட்ரான் கேன் ரிவால்வ் ஒன்லி இன் தோஸ் ஆர்பிட் விச் இஸ் ஆங்குலர் மூமெண்டம். ஸோ அதில் அந்த எலக்ட்ரான் வந்து அதே எனர்ஜி லெவல் இருக்கணும் அப்படின்னா அதோட ஆங்குலர் மூமெண்ட் என்னவாக இருக்கணும், நமக்கு mvr இஸ் ஈக்குவல் டு h/2π ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுத்துருக்காங்க பாருங்கள். The electron can revolve only those orbit which the angular momentum mvr of the electron must be equal to the integral multiple of h/2π. அப்போ mvr is equal to nh/2π இருந்தால் மட்டும்தான் அந்த எலக்ட்ரான் பர்டிகுலர் ஆர்பிட்டல் நியூக்ளியஸ் சுற்றி அரௌண்டில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ n equal to 1 2 3 ஃபஸ்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் எனர்ஜி லெவல், தேர்ட் எனர்ஜி லெவல், இது வேணும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஃபோர்த்து பாருங்கள். As long as the electron revolves in this fixed stationary orbit, it does not lose its energy. However, when an electron jump from higher energy state to lower energy. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போ எலக்ட்ரான் இங்கே இருக்குது, இது ஒரு எனர்ஜி லெவலு, எனர்ஜி லெவல். ஸோ இப்போ எலக்ட்ரான் நமக்கு இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே எனக்கு as long as the electron revolve in the fixed stationary orbit, it does not lose energy. ஸோ எனர்ஜி வந்து லாஸ் பண்ணாது. however when an electron jump from higher energy to lower energy. ஸோ இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகுது, எங்கேருந்து ஹையர் எனர்ஜி வந்து லோயர் எனர்ஜிக்கு வருது. ஸோ இங்கே ஹையர் எனர்ஜி லோயர் எனர்ஜி வந்துச்சு அப்படின்னா எனக்கு எனர்ஜி லாஸ் பண்ணுது. ஸோ அந்த எனர்ஜி என்னவாக இருக்கும், ரேடியேஷனாக மாறும் அப்படிங்க. when electron jump from higher energy state to lower energy E2லேருந்து E1க்கு வருது அப்படின்னா excess energy is emitted as radiation. அப்போ எனர்ஜி வந்து என்னது எமிட் ஆகுது, அது என்ன மாதிரி ரேடியேஷன் மாதிரி. இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ நம்மளே மெத்தில் இருக்கும், மெத்திலேருந்து கீழே விழுற மாதிரி நமக்கு எனர்ஜி தேவையில்லை இல்லையா? கீழே விழுந்து கை கால் உடையும், நம்ம அந்த எனர்ஜி தான் அதுக்கு. ஸோ மேலேருந்து கீழே விழும்போது நமக்கு எனர்ஜி தேவையில்லை. ஸோ அந்த எனர்ஜி என்ன மாறும், உங்களுக்கு ரேடியேஷனாக மாறுது அப்படிங்க. இது அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The frequency of the emitted radiation is E2 minus E1 is equal to h nu. சரி, அப்போ இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னா ஹச்சுக்கு கொண்டு வந்துடலாமா? ஸோ அப்போ என்ன இருக்கும், நியூ இஸ் ஈக்குவல் டு E2 minus E1 டிவைட் பை ஹச்சுங்கிறது நமக்கு கிடச்சிரும். கன்வர்ஸ்லி அதுக்கடுத்து கேட்குறாங்க, சூட்டபிள் எனர்ஜி சப்ளைடு எலக்ட்ரான் இட் ஜம்ப் ஃப்ரம் த லோயர் எனர்ஜி ஆர்பிட் டு ஹையர் எனர்ஜி. ஸோ இதுவே அதே தான் இப்போ சொல்கிறாங்க. என்னது, ஸோ அதே எலக்ட்ரான் இங்கேருந்து வருது அப்படின்னா conversely when suitable energy is supplied to an electron it will jump from lower energy orbit to higher energy. இங்கே lower energy இருந்து higher jump ஆச்சு அப்படின்னா we need some amount of energy. நமக்கு என்ன சம எனர்ஜி தேவை இல்லையா? jump from lower energy orbit to higher energy orbit. ஸோ அப்போ என்ன எனர்ஜி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா? applying Bohr postulate, applying Bohr postulate to a hydrogen atom
1 electron species. ஹைட்ரஜனோட 1 electron species தான் இல்லையா, such as ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம். ஹீலியம் ஹைட்ரஜனுக்கு 1 electron, ஹீலியம் அப்படிங்கிறது ஹீலியம் 2 ப்ளஸ் மீன்ஸ் 1 electron லாஸ் ஆகும். அப்போ ஹைட்ரஜனுக்கு வந்துருமா, லித்தியம் 3, அப்போ 3னா 2 electron லாஸ்னு 1 கிடைக்கும். ஸோ 3 electron ரெண்டு போயிடுச்சுன்னா 1 தான் இருக்குது, அது ஹைட்ரஜன் கிலோ இல்லையா. அப்போ எல்லாமே ஹைட்ரஜன் ஸ்பீசிஸ் மட்டும்தான் பார்க்குது சரிங்களா. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு, 1 electron species, the radius of nth orbit and the energy of the electron revolving in the nth orbit were derived. ஸோ இப்போ எலக்ட்ரான் வந்து இங்கே ஹைட்ரஜன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அப்படி ஒரு எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் மட்டும் தான் இது சொல்ல முடியுது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ரேடியஸ் nth ஆர்பிட்டல் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட்டலுக்கு ஈக்குவல் டு 0.529 n ஸ்கொயர் டிவைட் பை z இன்ட்டு ஏ. எங்குது ஆம்ஸ்ட்ராங் யூனிட் ரேடியஸுக்கு. சரி இதெல்லாம் பார்த்துங்க, இதில் உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க. எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட்டு, ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட்டுக்கு Rn is equal to 0.529 n ஸ்கொயர் டிவைட் பை z ஏன்னு கிடைக்கும். அது அடுத்து எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட்டுக்கு -13.6 z ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர் இன்ட்டு எலக்ட்ரான் வோல்ட் ஆட்டம். அது என்ன பண்ணலாம், கிலோ ஜூலாக மாற்றினோம்னா En is equal to -1312.8 டிவைட் பை n ஸ்கொயர்டு z ஸ்கொயர்டு கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் சரியா. ஸோ அடுத்து பார்த்தா த டீட்டெயில்டு டெரிவேஷன் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட்டும் எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட் டிஸ்கஸ் 12th ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் ஃபிசிக்ஸு. அது நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ் 12th ஸ்டாண்டர்டில் பார்த்துக்கலாம் அப்படி. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷனாக போர் ஆட்டம் மாடல். இந்த போர் ஆட்டம் மாடலில் அதோட லிமிட்டேஷன் பாருங்கள். போர் ஆட்டம் என்னென்னு பார்த்தேன் இல்லையா, என்ன சொல்லியிருக்கோங்க உங்களுக்கு 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா என்னது, எலக்ட்ரானோட எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் குவான்டைஸ்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எங்கே ரிவால்வ் ஆகுதுன்னா சடன் சர்க்குலர் பாத்தில் போய் ரிவால்வ் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதுக்கு அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 2πr mvr ஈக்குவல் டு h/2π ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அந்த எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டர் ரிவால்வ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு எலக்ட்ரான் வந்து எனர்ஜி அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஹையர் எனர்ஜி லோயர் எனர்ஜி ஹையர் எனர்ஜிக்கு போகும், எனர்ஜி லாஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஹையர் எனர்ஜி லோயர் எனர்ஜிக்கு வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ மேலேருந்து நம்ம கீழே விழுகிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு எனர்ஜி எதுவும் தேவையில்லை. இதுவே வந்து கீழேருந்து மேலே வரணும், நம்ம எனர்ஜி பாஸ் பண்ணால் தான் வரும். அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட லிமிட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் ஆட்டம் மாடல் அப்ளிகபிள் ஒன்லி டு ஸ்பீசிஸ் ஹேவிங் 1 எலக்ட்ரான் அப்போ போர் எலக்ட்ரான் மாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டத்தை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹைட்ரஜன் லைக் எலமெண்ட் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ அதை கொண்ட அதே மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்னென்ன இருக்குன்னா, இப்போ ஹீலியம் எடுத்துன்னா அட்டாமிக் நம்பர் 2, அப்போ 2 எலக்ட்ரான் இருக்கும். அதில் ஒன்று லாஸ் ஆச்சுன்னா 1 இருக்கும், அப்போ H+ ஹீலியம் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3, ஸோ அந்த 3ல் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுன்னா 1 இருக்கும், அப்போ லித்தியம் 2+ கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதுதான் கொடுத்துருக்காங்க. The Bohr atom model is applicable only to species having 1 electron such as hydrogen, lithium 2+, etc. and not applicable to multi-electron. இப்போ multi-electron அப்படிங்கிறது லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், ஹைட்ரஜன் இந்த மாதிரி எலமெண்ட்டுக்கெலாம் இது அப்ளிகபிள் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா it was unable to explain, இது இம்பார்ட்டன்ட் சார், it was unable to explain the splitting a spectral line in the presence of magnetic field. ஸோ இது வந்து உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க, 2 மார்க் கேட்கலாம். டிஃபைன் ஜீமன் எஃபெக்ட் ஸ்டார்க் எஃபெக்ட்னு கேட்கலாம். ஸோ இப்போ இட் வாஸ் அப்ளிகபிள் எக்ஸ்பிளைன் த ஸ்பிளிட்டிங் ஸ்பெக்ட்ரல் லைனு. ஸோ அது என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வேவ் லென்த் ஸ்பெக்ட்ரம் நம்ம பார்த்து அதுதான். இப்போ என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு அப்படின்னா ஸ்பிளிட்டு எத்தனை வேவாக ஸ்பிளிட் ஆகுது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. ஸோ அதை உங்களுக்கு கேட்கலாம். ஸ்பிளிட்டிங் ஸ்பெக்ட்ரல் லைன் presence ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா ஜீமன் எஃபெக்ட் தெரியும். மேக்னெட்டிக்கு நம்ம மேக்னெட் வச்சு ஜீவன் இழுத்து பிடிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஜீமன் எஃபெக்ட். அதுவே unable to explain the splitting of spectral line presence of electric field கொடுத்துருவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அது ஸ்டார்க் எஃபெக்ட். என்ன சொல்லுவோம், கரண்ட் பிடிச்சதுன்னா நமக்கு சாக்கடின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு ஸ்டார்க் எஃபெக்ட். இது மெமரி வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, மெமரி பண்ணிடாதீங்க. Unable to explain the splitting of spectral line presence of electric field அப்படின்னா ஸ்டார்க் எஃபெக்ட்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டுனா ஜீமன் எஃபெக்ட். இது 1 மார்க் கேட்பாங்க, 2 மார்க் 3 மார்க் கேட்க சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ ஜீமன் எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஸ்டார்க் எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு, Bohr's theory was unable to explain why the electron is restricted to revolve around the nucleus. ஸோ அதே வந்து எலக்ட்ரான் வந்து ஏன் ரெஸ்ட்ரிக்டட் அரௌண்ட் த நியூக்ளியஸ் வந்து பற்றி ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது, ஹையர் எனர்ஜி லோ எனர்ஜி போகாத
அதை பற்றி எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட்ரிக்டட் டு ரிவால்வ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இந்த சடன் ஃபிக்ஸ்டு ஆர்பிட் இன் விச் த ஆங்குலர் மூமெண்டம் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரான் ஈக்குவல் டு த NH/2π அப்படியே இருக்கணுங்கிறாங்க. சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டால் அரௌண்டில் இருக்கணும் அப்படின்னா அது என்ன மூமெண்ட் என்ன இருக்கணும், NH/2π ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எதனால் அப்படி வருதுன்னு அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரி, அதுக்கடுத்து பார்த்தா ஒரு லாஜிக்கல் ஆன்சர் ஆஃப் திஸ் வாஸ் ப்ரொவைட் பை லூயிஸ் டி பிராக்லே. ஸோ இதுக்கு ஆன்சரை வந்து யார் சொல்கிறாங்கன்னா லூயிஸ் டி பிராக்லே அப்படிங்கிறது சொல்கிறாரு. சரியா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேவ் பார்ட்டிகல் டூயலிட்டி ஆஃப் மேட்டர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் சார். வேவ் நேச்சர் ஆஃப் டூயலிட்டி ஆஃப் மேட்டர் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா. இதுவும் ஒரு இம்பார்ட்டன் தான், இதையும் பார்த்துக்கோங்க. லிமிட்டேஷன் ஆஃப் போர் ஆட்டம் மேட்டர் ஒரு இம்பார்ட்டன் தான், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வேவ் பார்ட்டிகல் டூயலிட்டி ஆஃப் மேட்டர் யார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ப்ரொபோஸ்ட் தட் லைட் ஹேஸ் டூயல் நேச்சர். ஸோ இப்போ லைட்டு அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா டூயல் நேச்சராக இருக்குங்க. வாட் இஸ் டூயல் நேச்சர் அப்படின்னா போத் வேவ் அண்ட் பார்ட்டிகல் நேச்சர், வேவ் நேச்சர் அண்ட் பார்ட்டிகல் நேச்சர் ரெண்டுமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. லைட் ஃபோட்டான் பிஹேவ் போத் லைக் ஏ பார்ட்டிகல் அண்ட் as a wave. ஸோ இப்போ நான் லைட் ஃபோட்டான்ஸ் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்களா, பார்ட்டிகல் பிஹேவ் போத் லைக் ஏ பார்ட்டிகல் அண்ட் வேவ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. லூயிஸ் டி பிராக்லே எக்ஸ்டெண்ட் திஸ் கான்செப்ட். லூயிஸ் டி பிராக்லே என்ன சொல்லி இந்த கான்செப்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன சொல்கிறார், திஸ் கான்செப்ட் அண்ட் ப்ரொபோஸ்ட் தட் ஆல் ஃபார்ம் ஆஃப் மேட்டர் ஷோடு டூயல் கேரக்டர். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா நேச்சர் ஆஃப் மேட்டருமே பார்த்தீங்கன்னா டூயல் நேச்சராக தான் இருக்குங்க. வேவாக இருக்கும், பார்ட்டிகல் ரெண்டுமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. டூயல் கேரக்டர். டு quantify this relation, he derived an equation for the wavelength of matter wave. சரி, மேட்டர் வேவ் அப்படிங்கிறாங்க. ஸோ இது குவான்டிஃபை த ரிலேஷன் டெரிவேட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ என்னது, இதில் இந்த வேவ் பார்ட்டி ரெண்டையும் ரிலேட் பண்ணி ஒரு டெரிவேஷன் கொண்டு வராரு. சரியா. அதுதான் உங்களுக்கு த வேவ்லென்த் ஆஃப் மேட்டர் வேவ். ஹீ கம்பைன் த ஃபாலோயிங் 2 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆஃப் விச் ஒன் represent the wave character. ஸோ கம்பைன் என்னது, வேவ் கேரக்டர் பார்ட்டி ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணி கொண்டு வர 2 ஈக்குவேஷன் ஆஃப் எனர்ஜி ஆஃப் விச் ஒன் ரெப்ரசன்ட் வேவ் கேரக்டர் ஹெச்நியூ. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் represent the wave character hnu and the other represent the particle character mc squared. ஸோ பிளாங்க் குவாண்டம் ஹைப்போதசிஸ் பார்த்திங்க அப்படின்னா E ஈக்குவல் டு ஹெச்நியூ அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தா ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ரிலேஷனில் பார்த்தா அப்படின்னா E ஈக்குவல் டு mc ஸ்கொயர்டு. ஸோ நமக்கு LHS ஈக்குவல் டு RHS இல்லையா. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் பார்த்தா அப்படின்னா LHS ஈக்குவலாக இருக்குது, அப்போ RHS ஈக்குவலாக இருக்குமா. ஸோ இப்போ என்ன கிடைக்கும், உனக்கு ஹெச்நியூ ஈக்குவல் டு mc ஸ்கொயர்னு கிடைக்கும். இதில் நியூ அப்படிங்கிறது என்ன சார்னு பார்த்தீங்கன்னா mu ஈக்குவல் டு c பை லேம்டா அப்படின்ட்டு வரும். சரியா. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா hc பை லேம்டா ஈக்குவல் டு mc ஸ்கொயர்னு கிடைக்கும். mc ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ என்ன இருக்கும், சிக்கு கேன்சல் ஆச்சு அப்படின்னா லேம்டா இஸ் ஈக்குவல் டு h பை mcன்னு கிடைக்குது. இது வந்து லைட்டுக்கு உண்டானது. சரியா. இந்த ஈக்குவேஷன் 2 பாயிண்ட் ரெப்ரசன்ட் த வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஹூஸ் மூமெண்டம் கிவன் பை mc have zero rest mass. ஸோ அதுக்கடுத்து ஃபார் ஏ பார்ட்டிகலாக இருந்துச்சு அப்படின்னா மேட்ருக்கு என்ன வரும், இங்கே சீக்கிரம் v velocity போடுவாங்க, அவ்வளோதான். ஃபார் ஏ பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் வித் மாஸ் m அண்ட் மூவிங் வித் வெலாசிட்டி v the equation 2 point can be written as என்ன எழுதலாம், lambda h by mv. ஏன் பார்ட்டிகலாக இருக்கிறதுனால mv போடுறோம், அங்கே லைட்டாக இருக்கிறதுனால வேவாக இருக்கிறதுனால mc போடுறோம், அவ்வளோதான். திஸ் இஸ் வேலிட் ஒன்லி when the particle travel at speed much less than the speed of the light. ஸோ இது எதுக்கு சார் அப்ளிகல் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டிக்கல் ட்ராவல் அட் ஸ்பீட் much less than the speed of light. சரியா. லைட்டை விட ஸ்பீடு கம்மியாக போகிற பார்ட்டிக்கல் மட்டும் இது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்தது திஸ் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ், இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்க, இம்ப்ளைஸ் தட் எ மூவிங் பார்ட்டிகல் கேன் பி கன்சிடர் ஆஸ் எ வேவ் அண்டு we can exhibit the properties. ஸோ அந்த பார்ட்டிகள் எல்லாம் பார்த்தோம்னா கன்சிடர் வேவு அண்ட் வேவ் கேன் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ். வேவ் மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே பொருந்தும் அப்படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எ பார்ட்டிக்கல் வித் ஹை லீனியர் மூமெண்டம் the wavelength will be so small and cannot be observed. ஸோ வேவ்லென்த் என்ன இருக்கும், ஹையராக இருக்கும். மூமெண்ட் பார்ட்டிகல் வித்
ஹை லீனியர் மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும், வேவ் லென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இது நம்ம என்ன கேனாட் அப்சர்வ், இதை அப்சர்வ் பண்ண முடியாது. இந்த மாஸ் இஸ் ஆர்டர் முடியும்னு சொல்கிறேன். ஃபார் ஏ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் சச், இங்கே பார்த்துக்கோங்க, இது 1 மார்க் கேட்பாங்க. மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் சச் as an electron, the mass is of the order of mass of electronக்கு 10 into 10 to the power of 10 to the power of minus 31 கிலோகிராம். இது மாஸ் ஆஃப் எலக்ட்ரானுக்கு 9.1 into 10 to the power of minus 31 வரும். சரி, இது மட்டும் பவர் மட்டும் கொடுத்துருங்க. 10 to the power minus 131 கிலோகிராமு. ஹென்ஸ் த வேவ் லென்த் இஸ் மச் லார்ஜ் தென் த சைஸ் ஆஃப் ஆட்டம். ஸோ வேவ் லென்த் வந்து சைஸை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அது கரெக்டாக சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா கீழே இருக்கிற சம்ம பாருங்கள். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் this by calculating the de Broglie wavelength in the following two cases. First case என்னது, a 6.626 gram of iron ball moving with 10 meter second inverse. ஸோ அப்போ அயன் பால் வந்து இவருக்கு 6.6 கிலோகிராம் இருக்குது. அது எவ்வளோ சார் போகுதுன்னு பார்த்தோன்னா 10 மீட்டர் செகண்ட், இது ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா an electron moving at 72.73 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ரெண்டுக்கு நம்ம வேவ்லென்த் கண்டுபிடிக்கணுங்க. இப்போ வேவ்லென்த் என்ன ஃபார்முலா, லாம்டா ஈக்குவல் ஹெச்எம்வி பார்ட்டியில் இருக்க ஹெச்எம்வி. ஸோ ஃபஸ்ட்டு அயன் பால் கண்டுபிடிக்கிறோம். அயன் பாலுக்கு என்ன கொடுத்துருவாங்க, கிலோகிராம் மாஸ் கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன ஃபார்முலா, H/mv. ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட்டு 6.626 × 10 to the power minus 34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ் என்னது 6.626 கிலோகிராமு இன்ட்டு வெலாசிட்டி எவ்வளவு 10 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 1 × 10 to the minus 35 மீட்டர் கிடைக்குது. ஸோ இப்போ வெரி லோவஸ்ட் வேல்யூவாக இருக்குது இல்லையா. ஸோ அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எலக்ட்ரான் பார்த்தா 6.626 × 10 to the power minus 34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படிங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஸோ மாஸ் எவ்வளவு 9.11 × 10 to the minus 31 கிலோகிராம் எலக்ட்ரானு. அது எவ்வளோ வெலாசிட்டி 72.73 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் உங்களுக்கு எம் எவ்வளோ வருது 1 × 10 to the power 5 மீட்டர் வருது. அவங்க -35 வருது, இங்கே என்னது +5 வருது. ஸோ இப்போ என்ன சொல்லலாம், இது வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஃபார் த எலக்ட்ரான் த de Broglie wavelength is significant. எலக்ட்ரானை பார்த்திங்க அப்படின்னா de Broglie wavelength சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. வைல் ஃபார் த அயன் பால் பார்த்தீங்கன்னா இஸ் டூ ஸ்மால் டு மெஷர், டூ ரொம்ப கம்மியாக இருக்குது, இது மெஷர் பண்ணுறது பண்ண முடியாது. ஹென்ஸ் இட் பிகம் இன்சிக்னிஃபிகண்ட்டு. சரிங்களா. ஸோ அடுத்து எவாலுவேட் யுவர் செல்ஃபு. எவாலுவேட் யுவர் செல்ஃப் பாருங்கள். Calculate the de Broglie wavelength of an electron that has been oscillated from rest through the potential difference of 1 kilovolt. ஸோ de Broglie wavelength கண்டுபிடிக்கணும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு சம் பார்த்தோன்னா இதை வச்சு நம்ம ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்ச எல்லாமே எழுதணும். ஸோ இதில் பாருங்கள், சொன்னிட்டு பார்த்துக்கோங்க, ஏன்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எவாலுவேட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஒன்று. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டு. ஸோ நமக்கு தெரியும் 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் இஸ் 1000 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது. 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1000 எலக்ட்ரான் வோல்ட்டு. ஸோ 1 எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு எவ்வளோ 1.6 × 10 to the power minus 19 ஜூலு. ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, ஆஃப் எம்இ ஸ்கொயர். நமக்கு தெரியும், வினோ தட் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு ஆஃப் எம்இ ஸ்கொயர் இல்லையா, இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, ஆஃப் எம்இ ஸ்கொயர்டு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானுக்கு 9.11 × 10 to the power minus 34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ் ஆர் ஜூல் செகண்டு. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் அது கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா, ஆஃப் எம்இ ஸ்கொயர் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. ஸோ ஆஃப் எம்இ ஸ்கொயர் எழுதிக்கிறோம் கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டு. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரான் வோல்ட் வச்சுக்கலாமா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்,
ஆஃப் எம்இ ஸ்கொயர்டு. இந்த ஆஃப் 1/2 இருக்கு இல்லையா, அது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிபிளாக மாறும். டிவைடில் இருக்கிறது இந்த பக்கம் மல்டிபிளாக மாறும். ஸோ இப்போ எம்வி ஸ்கொயர்டு இஸ்குவல் 2 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு வரும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பக்கம் மாஸ் வேணும் இல்லையா, ஸோ எம்மை வந்து போத் சைடு மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, எம் ஸ்கொயர் எம் ஆல்ரெடி இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எம் ஆல்ரெடி இருக்குது, இன்ட்டு எம் போனால் எம் ஸ்கொயர் இன்ட்டு வி ஸ்கொயர் கிடைக்கும். இந்த பக்கம் எம் இல்லை, அதனால் 2mv ஈவின்னு கிடைக்கும். சரிங்களா. ஸோ இப்போ ரெண்டுமே அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் வெளியே எடுத்துன்னா எம்வி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 2mvன்னு கிடைக்கும். நமக்கு என்ன ஃபார்முலா, எம்வி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் உள்ளே கொண்டு வரும். சரி, ஸ்கொயர் உள்ளே கொண்டு போனீங்கன்னா எம்வி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2mevன்னு கிடைக்கும். 2 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஸ்கொயர் வந்துச்சுங்களா. ஸோ இப்போ என்ன ஃபார்முலா, வேவ்லென்த்துக்கு என்ன ஃபார்முலா, லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. எம்விக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு கண்டுபிடிச்சிக்கோமா, ஈவன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ லாம்டா ஹச்சுக்கு வேல்யூ என்னது 6.626 × 10⁻³ ஜூல் செகண்டு டிவைடட் பை 2 காமனாக வச்சுக்கோங்க. மாஸ் ஆஃப் எலக்ட்ரானுக்கு 9.11 × 10⁻31 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ் இன்ட்டு அந்த கிலோகிராம் என்ன வரும், கிலோ எலக்ட்ரான் வோல்ட் என்ன பண்ணும், எலக்ட்ரான் வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள், 1000 மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ 10⁻³ நம்ம வச்சுக்கிறோங்க. அதுக்கடுத்து 1.6 × 10⁻19 ஜூல் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கோசரம் யூனிட் தவிர பவர் தனியாக நம்ம கொண்டு போயிடலாம். சரியா. இப்போ யூனிட்டை பாருங்கள், யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட் டாபிக் போட்டுருங்க பாருங்கள். யூனிட் பாருங்கள், ஜூல் செகண்ட் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிலோகிராம் ஜூல்னு வருது. இப்போ ஜூல் இது எப்படி பண்ணிக்கலாம், ஜூல் செகண்ட் அப்படி வச்சுக்கலாம், கிலோகிராம் ஸ்கொயர் ரூட்டில் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணலாம், கிலோகிராம் பவர் ஆஃப் 1/2ன்னு வச்சுக்கலாம், ஜூல் பவர் 1/2ன்னு வச்சுக்கலாமா. ஸோ இப்போ இந்த ஜூல் இங்கே இருக்கிற ஜூல் என்ன பண்ணலாம், அதாவது ரூட் ஜூல் இன்ட்டு ரூட் ஜூல் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு ஜூல்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த ஜூல் ஈக்குவல் டு என்னன்னு பண்ணிக்கலாம், ஜூல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜூல் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜூல் எழுதிக்கலாமா. ஸோ இப்போ இங்கே இங்கேயும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜூல் தான் இருக்குது. ஸோ இந்த ரூட் ஜூலுக்கு ரூட் ஜூல் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே கிலோகிராம் 1/2 இருக்கு இல்லையா, மேலே போனால் -1/2 மாறுமா. ஸோ அப்போ இங்கே இருக்கிறது இந்த ரூட்டை வெளியே எடுத்திங்கன்னா 1/2 எழுதலாம். அப்போ ஜூல் 1/2 கிலோகிராம் பவர் -1/2 செகண்ட் எழுதிக்கலாமா, ரைட்டுங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுக்குமே சேர்ந்து என்ன பண்ணலாம், கிலோகிராம் ஜூல் இருக்கு இல்லையா, அந்த ஜூலுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலுக்கு என்ன வரும் உங்களுக்கு, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 வருமா. இந்த ஜூலுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2 வரும் இன்ட்டு கிலோகிராம் ஸ்கொயர். இதுக்கு மட்டும் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஆஃப் வருது இல்லையா, அந்த ப்ளஸ் கிலோகிராம் மைனஸ் கிலோகிராம் ஆஃப் பவருக்கு ப்ளஸ் கிலோகிராம் கேன்சல் ஆகிடுது. மீட்டர் ஸ்கொயருக்கு இங்கே இந்த மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு பவர் 1/2 போட்டிங்கன்னா 2க்கு 2 கேன்சல் ஆகிடும், மீட்டர் மட்டும் கிடைக்கும். இங்கே -1/2 இங்கே +1/2 இது எஸ் கேன்சல் ஆகிடுது. ஸோ இப்போ யூனிட்டு மீட்டர் மட்டும் கிடைக்குது. இந்த பவருக்கு கொண்டு போனோம்னா இங்கே மேலே பவரை பாருங்கள், 10⁻31 அடுத்தது -19 கூட்டினா 50 வருது. 50 இங்கே என்னது -50 + 3 பண்ணால் -47, அந்த 34 அப்படியே இருக்கட்டும். சரியா. ஸோ இதில் பாருங்கள் -47 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10⁻47. ஸோ இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10⁻23 இன்ட்டு 10⁻23 இன்ட்டு 10⁻1 வச்சுக்கலாம். சரியா. ஸோ இப்போ என்ன கிடைக்கும், இந்த 10⁻23 மைனது ஒரு 23 வெளியே எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ 10⁻23 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.1 வச்சுக்கலாம் 10⁻1க்கு. மேலே என்ன உங்களுக்கு 34 இருக்குது இல்லையா, 10⁻34 இங்கே 23 இருக்குது, மேலே போச்சு என்ன மாறும், ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கே மைனஸாக இருக்குது இல்லையா. அப்போ எனக்கு 11 கிடைக்கும். 11 இன்ட்டு 10⁻11 இன்ட்டு 0.1 கிடைக்கும். சரிங்களா. அடுத்தது இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் தனியாக கொண்டு வந்தாச்சு. 10⁻11 0.1 எல்லாம் அந்த கொண்டு வந்தாச்சு இல்லையா, 0.1 இங்கே கொண்டு வந்துருங்க. இப்போ இது போட்டால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 6.626 இன்ட்டு 10 அந்த இங்கே வந்து தேவையில்லை, 10 தேவையில்லை நமக்கு, நம்ம அங்கே இப்போ ரெடி பண்ணிட்டோம்ல, அதனால் இது நமக்கு தேவையில்லை. இப்போ 6.626 டிவைடட் பை 2 இன்ட்டு 9.
9.11 இன்ட்டு 1.6 இன் 0.1 போட்டோம். சரிங்களா? இப்போ இதுக்கு எல்லாமே லாக் எடுக்கணும் இல்லையா? ஸோ இந்த லாக் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள். லாக் 2க்கு வேல்யூ லாக் எடுக்கிறது முன்னாடி சொல்லியிருப்பேன், இல்லைன்னு சொல்ல பாருங்கள். லாக் எடுக்கிறது எப்படி சார் எடுக்குன்னு பார்த்தேன் அப்படின்னா, லாகை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்டுக்கு முன்னாடி டிஜிட் இருக்கான்னு பாருங்கள். டிஜிட்டு -1 டிஜிட்டு. சரி, அப்படி பண்ணிங்கன்னா அந்த லாக் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக லாக் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இங்கே 2ங்கிறது ஒரே ஒரு டிஜிட் தான். அப்போ 1 - 1 0ன்னு வந்துடும். லாகில் 20க்கு நேராக 0வில் பார்த்தீங்க அப்படின்னா 0.3010ன்னு கிடைக்கும். சரியா? அதை தான் இங்கே போட்டிருக்கோம். புரியுதுங்களா? லாக் 2க்கு எப்படி சார் லாக் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டிஜிட்டுக்கு முன்னாடி இதாக இருக்குன்னு பாருங்கள். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். அத்தனை டிஜிட்டால் -1 பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2ங்கிறது ஒரே ஒரு டிஜிட் தான். ஸோ 1 - 1 0 ஆயிடுச்சு. அது 0 போட்டாச்சு இங்கே. சரிங்களா? 0 இங்கே போட்டாச்சு. அதுக்கடுத்து லாக் எப்படி சார் பார்க்கலாம், லாகுதமில் லாகு 20க்கு நேராக 0வில் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 3010 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து லாகு 9.11க்கு இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்போ எத்தனை டிஜிட்டுக்கு ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ 1 - 1 0 ஆயிடுச்சு. 0 நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ எப்படி சார் லாக் பார்க்கணும்னா, லாகுதமில் 91க்கு நேராக 1ல் பார்க்கணும். அப்படி பார்த்தா 9595 கிடைக்கும். ஸோ இங்கே 1.6க்கு டிஜிட்டுக்கு பாயிண்ட்டுக்கு அப்போ எத்தனை டிஜிட் இருக்குது, ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ இப்போ 1 - 1 0, அப்போ 0.16 லாகில் 16க்கு நேராக 0வில் பார்க்கணும். புரியுதுங்களா? 0 ஆயிடுச்சு. இப்போ 16க்கு நேராக 0வில் பார்த்தீங்க அப்படின்னா 2014ன்னு கிடைக்கும். அதேமாதிரி இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட் எது இல்லையா, அப்போ -1 பண்ணோம். அப்போ -1 தான் நம்ம என்ன பண்ணணும், பார்னு போட்டிருக்கோம். அப்போ 1க்கு லாக் கிடையாது. அப்போ 0 0ன்னு போட்டுக்கிறோம். இது எல்லாமே மல்டிப்பிளில் இருக்கிறனால ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கும். ஆட் பண்ணிங்கன்னா 0.4646ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இதுக்கு எல்லாமே ஆன்டிலாக் எடுத்திங்க அப்படின்னா, ஆன்டிலாக் எப்படி சேர்க்கலான்னு பார்த்தோன்னா, பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் இருக்கோ அதை அப்படியே எத்தனை வேல்யூ இருக்கோ அதை அப்படியே 10 பவர் கொண்டு போயிடணும். ஸோ இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு மேலே 0 இருக்கிறனால 10 பவர் வராது. அப்போ என்ன பண்ணணும், இது ஆன்டிலாகில் போயிட்டு 0.46 நேராக 4லையும் மீன் டிவிஷன் 6லையும் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.2915 வரும். சரியா? இது எல்லாமே டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இப்போ நியூமினேட்டர் என்ன இருக்கும், 6.626 இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு லாக் எடுங்க. 6 ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. 6 அப்படிங்கிறது ஒரே ஒரு டிஜிட்டு. ஸோ அப்போ 1 - 1 0 ஆயிரும். 66க்கு நேராக 2வில் பார்க்கணும். மீன் டிவிஷன் 6ல் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 0.8213 கிடைக்கும். சரியா? இப்போ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி இந்த வேல்யூ 0.2915 ரெண்டு எடுத்து இது டிவைடில் இருக்கிறனால செப்பரேட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், 0.5298 கிடைக்குது. இந்த 0.5298க்கு ஆன்டிலாக் எடுத்திங்கன்னா 0.3387 கிடைக்கும். இதை தான் முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 0.3387 × 10⁻². இந்த இங்கே இருக்கிறது +1 அங்கே போச்சுன்னா மைனஸ் மைனஸாக மாறும். ஆல்ரெடி -11 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே -1 -10 12ஆக மாறும். ஸோ அப்படிங்கும்போது 12 போட்டிருக்கோம் இங்கே. சரிங்களா? அதுக்கடுத்து λ பாயிண்ட்டுக்கு உள்ளே போனதுனால ஒரு ப்ளஸ் வெளியே கொண்டு வரோம். ஸோ வெளியே வந்து 3.88 × 10⁻11 மீட்டர் வேவ் லென்த்து கிடைக்குது அப்படிங்கிறாங்க சார்.